இறைமானவர்களே, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உங்களை அளவிலாம ஆஸ்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய வருடத்தில, இந்த புதிய நாளில உங்களை ஆஸ்வதிக்க இயேசு வந்திருக்கிறார். உங்களை உயர்த்தவும் உங்கள் கண்ணீரை துடைக்கவும் இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நீங்க அநேக துன்பத்தின் பாதையில, உபத்திரத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில நீங்க கடந்து வந்திருக்கலாம். சில காரியம் நடக்கலையே, என் வாழ்க்கை தோல்வியா இருந்துச்சேன்னு சொல்லி சூழ்ந்து போயிருக்கலாம். கவலைப்படாதுங்க. இந்த புதிய வருஷத்துல நீங்க நினைச்சதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருடைய நம்பிக்கையா இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு. உன் இதயத்தில் வேண்டுதலை அவர் அருள் செய்வார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க இருதயத்தின் வேண்டுதலை ஆண்டவர் அருள் செய்வார். இந்த புதிய வருடம் முழுவதும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆசுவத்தோடு அவனை வழிநடத்துவார். நீங்க வாழ்கிற இடத்துல உங்களை உயர்த்துவார். நீங்க கடந்த ஆண்டில தோல்வியை பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு ஜெயத்தின் ஆண்டாக, ஆசுவத்தின் ஆண்டாக ஆண்டவர் இயேசு மாற்றுவாராக. இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். இந்த ஆண்டிலே இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் இயேசு மாற்றி உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்கள் அநேக எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம். அநேக வியாதியில கூட நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம். கடன் தொழில கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம். ஆனா இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் கடத்தெல்லாம் மாற்றுவார். நீயே கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ன ஆண்டு சொல்றது போல உங்க கடத்திலிருந்து விடுதலை கொடுத்து, கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுத்து, கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை நிச்சயமா ஆண்டவர் ஆசிரிப்பார். ஆண்டு சொல்லியிருக்கிறார், நீ ஆசிரியமா இருப்பாய். உலகத்துல நீங்க ஆசிரியம் இல்லாம ஒருவேளை அநேகரால் பகைக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, உங்களுக்கு வசதி இல்லை, வருமானம் சொல்லி புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எல்லாம் எதிராக ஆண்டவர் உயர்த்துவார். யாபேசை ஆண்டவர் உயர்த்தி ஆசிரித்தார். உங்களையும் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த புது வருஷத்துல நீங்க எல்லாரும் சந்தோஷமா, சமாதானமா, ஆசிரியமா இருக்கணும் என்பதற்காக உங்களுக்கு ஆண்டவர் இயேசு பற்றி சொல்லி உங்களுக்காக நாங்க செபிக்க வந்திருக்கிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தரை நம்புகிறவரும் செழிப்பான். ஆண்டவரை நம்புகிறவங்க செழிப்பாங்க. வெட்டிப்பான நன்மை தருவன் இன்றைக்கு தருவன் சொல்லியிருக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கணும் ஆசிரியப்பட்டிருப்பார் சொல்லியிருக்கிறார். நீர்ப்பாய்ச்சல தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போல இருப்பவன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே இந்த ஆண்டவர் இயேசு உங்க வாழ்க்கையில இந்த புதிய வருஷத்துல முதல் நாளிலே உங்களை நிச்சயம் ஆசிரிப்பார். எதுக்கு கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை நம்பி வாங்க. எந்த வீட்டில் வருகிறவங்க நான் திரும்ப தள்ளுவதுன்னு சொல்லியிருக்கிறார். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த கிராமத்துக்காக செபிக்கிறேன். இந்த கிராமத்தை ஆசீர்வதிங்க. கிராமத்துடைய தெருக்கள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சந்தோஷத்தாங்க, சமாதானத்தாங்க. கடமையிலே அநேக கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, உபத்திரத்தோடு, சில இழப்போடு, அநேக வலிமையோடு இருந்திருப்பாங்கப்பா. இந்த புது வருஷத்துல நீங்க எல்லாரும் ஆசீர்வதித்து உங்க தேவையெல்லாம் சந்திங்க, உயர்த்துங்க, பெருக பண்ணுங்க, குறையெல்லாம் நிறைவாக்குங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, கடுத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற விடுதலை கொடுங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசைத்து நீங்க வழிநடத்த முடியாது நான் செபிக்கிறேன். குறைகளெல்லாம் நிறைவாக்குவீராக. இந்த ஆண்டு முழுவதும் உங்களை கண்மணி போல காத்துக் கொள்ளுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.